வணக்கங்க. ஒரு பிஜேபிக்கும், காங்கிரஸுக்கும் கர்நாடகால நடந்த ஒரு தகராறு இப்போ நேஷனல் லெவல் ஆயிடுச்சு. முத்தா ஸ்கேம் அப்படின்னு ஒன்று பிஜேபி, காங்கிரஸை அக்யூஸ் பண்ணாங்க. முத்தானா என்ன? மைசூர் அர்பன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த மைசூர் அர்பன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி என்ன பண்ணாங்கன்னா, பல ஏரியாவில் லேண்டை அக்வயர் பண்ணுறாங்க மைசூரை சுற்றி. அதில் சித்தராமையாவோட ஒய்ஃபோட சொந்தக்காரங்க பிரதர்ஸோட லேண்டு அக்வயர் ஆயிடுச்சு. அதுக்கு பதிலாக காம்பன்சேஷனில் அவங்களுக்கு பல லேண்ட் அலாட் ஆயிருக்கு. அந்த லேண்ட் அலாட் ஆனது தவறாக அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ்னால லேண்ட் அலாட் ஆயிடுச்சு. எடுத்த லேண்டுகளோட கொடுத்த லேண்டு மோர் பாப்புலர், மோர் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, மோர் காசு சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்குது அப்படிங்கிறது தான் அக்விசிஷனு. ஆனால் இதில் என்னென்னா, இது எல்லாம் நடந்தபோது பிஜேபி கவர்மெண்ட் தான் பவரில் இருந்தது. இந்த முத்தா ஸ்கீமை பிஜேபி தான் கொண்டு வராங்க. ஆனால் இவர் ஒரு பெரிய லீடராக இருந்ததுனால இவரோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி பிஜேபி கவர்மெண்ட்டே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டாருன்னு இவர் மேலே கேஸு. அண்ட் இவர் ரொம்ப ஒரு பாப்புலர் குர்பா லீடர். அப்படின்னா இவர் எப்படின்னா, கர்நாடகா பாலிட்டிக்ஸில் ஒக்கலிகாஸ் அண்ட் லிங்காயட்ஸ் டாமினேட் பண்ணுவாங்க. குர்பாங்கிறது தேர்ட் குரூப், ஷெப்பர்டு கம்யூனிட்டி, அதை சேர்ந்தவர் இவர். அதனால் இவரை டார்கெட் பண்ணுறாங்கன்னு இவர் மேலே ஒரு 300 ஸ்டோரி. அந்த கேஸு ரைட்டாக தப்பான்னு கோர்ட்டு டிசைட் பண்ணும். அது கோர்ட்டு அவர் மேலே எஃப்ஐஆர் போட்டாச்சு. கோர்ட்டு வரைக்கும் போகும். அதே சமயத்தில் இப்போ கர்நாடகாவில் ஒரு ஐயர் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஆதர்ஷ் ஐயர்னு. நல்லா புரிஞ்சுக்கங்க, என்ன மாதிரி அவரும் ஒரு ஐயர். இந்த ஆதர்ஷ் ஐயர் என்ன பண்ணுறாரு, ஜனதாரிகா சங்கர்ஷா பரிஷத்துன்னு ஒன்று ஆரம்பிக்கிறார். ரொம்ப வருஷமாக இருக்குது. இது என்ன பண்ணுறார், ஜேஎஸ்பின்னு பேர். அது ஒரு என்ஜிஓ. அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு கேஸ் 384 எக்ஸாஷனில் இருக்கும். ஐபிசி 384 ரெட் வித் 120B ஆக்ட் 34 அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து வேலை செய்கிற பீனல் கோடு கேஸு போட்டார். இதுதான் நேஷ்னல் நியூஸாக போயிடுச்சு. நார்மலாக நீங்கள் சித்தராமையா மேலே கேஸ் போட்டிங்கன்னா சித்தராமையா எடியூரப்பா மேலே கேஸ் போடுவார். இப்படி தான் நடக்கும். இங்கே எம்ஜிஆர், கருணாநிதி 2 பேரும் அந்த காலத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டுக்கிற மாதிரி இது. இப்போ இது என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த ஆள் என்ன பண்ணிட்டான்னா, பேப்பர்லலாம் ரிசர்ச் எடுத்து இந்த எலக்டோரல் பாண்டு நடந்த கூதலெல்லாம் டீட்டெயிலாக எடுத்து வச்சிட்டார். அவர் என்ன சொல்கிறாரு, வேதாந்தா ஸ்டெர்லைட்டும் அரபிந்தோ ஃபார்மா 2 கம்பெனியும் எடுத்து இந்த கம்பெனிகளுக்கு ஸ்பெஷல் ஃபேவர் கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு ஒரு கேஸ் போட்டார் பெங்களூரில். இந்த அரபிந்தோ ஃபார்மாவில் என்னெல்லாம் நடந்ததுன்னு அவர் டீட்டெயில்டாக எழுதியிருக்கிறார். அந்த அரபிந்தோ ஃபார்மா கேஸை எக்ஸாமின் பண்ண அந்த கோர்ட்டு, ஆமாம் நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணலாம் அப்படின்னு ஆர்டர் போட்டாங்க. அதை இப்போ ஆர்டர் போட்டாலும் லோக்கல் போலீஸ் தான் எஃப்ஐஆர் போடணும். நீங்கள் சிபிஐ வச்சு சித்தராமையா மேலே போட்டியா, சரி வா, இந்த கோர்ட்டே ஆர்டர் கொடுத்துட்டான். இந்த கோர்ட் ஆர்டரை வச்சு நிர்மலா சீதாராமன் மேலே இவங்க எஃப்ஐஆர் போட்டாங்க. நீங்கள் எப்படி சிபிஐயும் இடியும் வச்சு இவர் மேலே கேஸ் போட்டிங்களோ, யார் மேலே, சித்தராமையா மேலே, கவர்னர் ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் கொடுத்த மாதிரி இவர் என்ன பண்ணார், கோர்ட் ஆர்டரை வச்சுக்கிட்டு நிர்மலா சீதாராமன் மேலே விசாரிக்கலாம்னு சொன்ன உடனே இவர் அந்த எஃப்ஐஆரை தூக்கி போட்டார். நோ, இது ஏன் இம்பார்ட்டண்ட்னா, இப்போ இது இன்வெஸ்டிகேஷனில் போகும். இது வரைக்கும் எலக்டோரல் பாண்டு ஸ்கீமில் இன்வெஸ்டிகேட் பண்ணுன்னு சொன்னதை யாருமே இன்வெஸ்டிகேட் பண்ணல. சுப்ரீம் கோர்ட்டு அதை அப்படியே விட்டாங்க. அது பப்ளிக் மெமரியிலேருந்தும் போயிடுச்சு. இப்போ இந்த எலக்டோரல் பாண்ட் ஸ்கீமு 2017 ஃபைனான்ஸ் ஆக்ட் மூலமாக வந்தது. அனானிமஸ் யார் கொடுக்குறாங்கன்னு தெரியாமல் எஸ்பிஐ மூலமாக பொலிட்டிக்கல் பார்ட்டிஸு மாற்றிக்கலாம். 3 சட்டத்தை மாற்றிடுச்சு. ஒன்று ஆர்பிஐ ஆக்டு, ஒன்று இன்கம் டேக்ஸ் ஆக்டு, 3வது இந்த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட். 3த்தையும் மாற்றி 7 வருஷத்துக்கு இந்த ப்ராமசரி நோட்டு மாதிரி வாங்கிட்டு இருந்தாங்க டொனேஷனு. ரூல்ஸ் ஆஃப் தி கேமையே மாற்றினதுனால, அம்பையர் ரூல்ஸே மாற்றிட்டதுனால புது ரூல்ஸ் படி எல்லாரும் ஆடிட்டு இருந்தாங்க. அதில் பணம் வந்ததில் 80% பிஜேபிக்கு தான் போச்சு. ஏன்னா என் பிஸ்னஸ் மேன் ஆளும் கட்சிக்கு தான் நிறைய கொடுப்பான்னு பேசின்னு இருந்தாங்க. இந்த 2024 சுப்ரீம் கோர்ட் எலக்டோரல் பாண்ட் அன்கான்ஸ்டியூஷனல்னு போட்டான் பிப்ரவரி மாதம் எலெக்ஷனுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் யாருக்கு டொனேஷன் கொடுத்தான்னு ஒரு லிஸ்ட்டு கொடுங்கன்ட்டான். அதை வச்சு லிஸ்ட்டை எல்லோரும் லிஸ்ட்டு மேட்ச் பண்ணி யாருக்கு எவ்வளோ பேர் எவ்வளோ டொனேஷன் கொடுத்தாங்க
அப்படிங்கிறது வெளில வந்துடுது. இப்போ யார் எவ்வளோ டொனேஷன் எந்த பார்ட்டி கொடுத்தான்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ இதில் என்ன ப்ராப்ளம்னா, இப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, இடி வந்து வேதாந்தா ஸ்டெர்லைட் மேலேயும் அரபிந்தோ ஃபார்மா மேலேயும் ரெய்டு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க உடனே இது வாங்கிட்டாங்க, எது எலக்டோரல் பாண்டு வாங்கிட்டாங்கன்னாரு. அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஸ்பெசிஃபிக்காக வந்து அரபிந்தோ ஃபார்மா கேஸ் எடுக்கிறாரு. அரபிந்தோ ஃபார்மா வந்து ஹைதராபாத் பேஸ்டு ஆந்திரா பேஸ்ட் கம்பெனி. சரத் சந்தர் ரெட்டின்னு ஒருத்தர், அவரை வந்து 11 டிசம்பர் 2022 டெல்லி லிக்கர் ஸ்கேம், இந்த கவிதா ரெட்டி ஆப்பு எல்லாரும் இன்வால்வ் ஆன ஸ்கேம்ல இவர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்புறம் என்ன ஆகுதுன்னா, 15 நவம்பர் வந்து அரபிந்தோ ஃபார்மா ஒரு 5 கோடி ரூபாய்க்கு எலக்டோரல் பாண்டு வாங்குறாங்க. அந்த பாண்டு வந்து 21 நவம்பர் 2022 ஜெயிலில் இருக்கும்போது அவர் வாங்குறாரு. யார்? நான் ஜெயிலில் இருக்கிறேன், என் கம்பெனி இப்போ எலக்டோரல் பாண்டு வாங்குது, என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஏன்னா இப்போ நம்மளுக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் டீட்டெயில்ஸ் என்ன தெரியுதுன்னா, 21 நவம்பர் அன்னைக்கு 2022 அன்னைக்கு அதை என்கேஷ் பண்ணியிருக்காங்க. இது 2022 முடியுதா, ஜூன் மாதம் வருது. பணம் வாங்கிட்டு ஒரு 6 மாதம் கழிச்சு 7-8 மாதம் கழிச்சு அரபிந்தோ ஃபார்மாவை சிபிஐ அப்ரூவர் ஆக்கிடுச்சு அண்ட் அவரை ஜெயிலில் விட்டுறாரு. அப்ரூவர் ஆனோடனே இன்னொரு 25 கோடி ரூபா அவர் பிஜேபிக்கு பாண்டு மூலமாக டொனேஷன் கொடுக்குறாரு. அரெஸ்ட் ஆகி 4 நாளில் வந்து 5 கோடி கொடுக்குறாரு. 21 நவம்பர் பிஜேபி வந்து அதை வாங்குது, அந்த பணத்தை என்கேஷ் பண்ணுது. ஜூன் மாதத்தில் அவரை ரிலீஸ் பண்ணுறாங்க, அப்ரூவர் ஆகிடலாம் நீங்கள் சொல்லிடுறாங்க. அப்ரூவருக்கு தண்டனை கிடையாது. உடனே அவர் அப்ரூவ் ஆகி கவிதா ரெட்டியை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, நவம்பரில் அவர் இன்னொரு 25 கோடி வாங்குறாரு. ஸோ இன் டோட்டல் அரபிந்தோ ஃபார்மா 52 கோடி வாங்குறாங்க. இதில் 34.5 கோடி ரூபா யாருக்கு போகுது? பிஜேபிக்கு போகுது. 15 கோடி ரூபா அவர் வந்து பிஆர்எஸ்க்கு கொடுக்குறாரு. இதுதான் அவர் வந்து நான் லஞ்சமாக கொடுத்தேன்ட்டார் கவிதாவுக்கு. அப்போ ஒன்றுத்தை நீங்கள் லஞ்சத்தை கொடுத்தீங்கன்னா இன்னொத்தையும் பாதி லஞ்சம் இல்லைன்னு சொல்ல முடியாது. 2.5 கோடியை வந்து தெலுங்கு தேசமுக்கு கொண்டு போய் உட்காத்திட்டார். அப்போ வந்து இந்த 52 கோடி ரூபாயில் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் மேலேயும் இந்த அரபிந்தோ மேலேயும் நீங்கள் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்னு ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ இது என்ன ஆயிடுச்சுன்னா, பிரசிடெண்ட் வந்து அப்ரூவல் கொடுப்பாரா மாட்டாரா, நிர்மலா சீதாராமன் என்கொயரி பண்ணுறதுக்குன்னு இப்போ பிரசிடெண்ட் கொடுத்தாலும் தப்பு, கொடுக்காட்டாலும் தப்பு. ஏன்னா இதுக்கு தெளிவாக கோர்ட்டே ஏதோ இருக்குதுன்னு சொல்லிடுச்சு. கொடுத்தா அவர் மேடம் ரிசைன் பண்ணணும், கொடுக்கலன்னா நீங்கள் தப்புன்னு ஆகிடும். ஏன்னா இப்போ இதுக்கு தெரியாது, இந்த டேட்டு அந்த ஆள் கொடுத்துருக்க ஆதர்ஷ் ஐயர் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தா ஏதோ நடந்திருக்கு. அதே மாதிரி பிஒய் விஜயேந்திரான்னு எடியூரப்பா மெயிலையும் ஒரு கம்பெனியை லிங்க் பண்ணி அவர் கேஸ் போட்டார். இப்போ இது என்ன ஆகும்னா, அந்த முத்தா ஸ்கேமு லோக்கல் கர்நாடகா ஸ்கேம், இது வந்து ஒரு கம்ப்ளீட்டாக இந்த ஸ்கேம், இது நேஷ்னல் லெவல் ஸ்கேம். ஒன்று ஓப்பன் ஆச்சுன்னா எல்லாத்தையுமே ஓப்பன் ஆகணும். இப்போ பிஜேபி என்ன சொல்கிறான், இது பாலிசி டிசிஷனுங்கிறான். இந்த ஆதர்ஷ் ஐயர் என்ன சொல்கிறாரு, பாலிசி டிசிஷன்னா இந்த டேட்டை பாரு, வந்து கோர்ட்டில் வந்து இந்த 120B டேட்டை தான் பார்ப்பாங்க, டேட்டையும் டாக்குமெண்டேஷனையும் பார்த்தா இவன் தான் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டான். ஆக மொத்தம் எலக்டோரல் பாண்டு சாவலை, இது பெரிய கேஸாக வரப்போகுது. நன்றி, வணக்கம். உங்களுக்கெல்லாம் தெரியும், ரீசெண்டாக மீடியாவில் பார்த்துருப்பீங்க, ஏன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஊடக பிரிவு தலைவராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பொலிட்டிக்கலாக என்னோடய வியூஸ் என்ன அப்படின்னு நீங்கள் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்க, @AnandS1967 என்னை ஃபாலோ பண்ணுங்கள். என்னோட ரியல் ஒரிஜினல் ஐடி ட்விட்டர் ஐடி ஃபார் பாலிட்டிக்ஸ் அதுதான். ஸோ பாலிட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட என்னோட எல்லா ஒப்பீனியன்ஸ், வியூஸ் எல்லாமே அதில் வரும், அதில் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.